இந்த பாம்புக்கு நீங்கள் இருக்கிறது தெரியாது, அது ஒரு பயத்தில் தான் இருக்கும். ஒரு புது உலகத்தில் இருக்க மாதிரி இருக்குது. இந்த பாம்பு உங்கள் காதுக்குள்ளே கூட போகலாம், உங்கள் மூளைக்குள்ளே கூட போகலாம், உங்கள் வாய்க்குள்ளே கூட போகலாம். நினச்சி பாருங்கள், இப்படி ஒரு பாம்பு உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கும். இது ரொம்ப ஆவேசமான பாம்பு. தூங்கும் போது உங்கள் உடம்புக்குள்ளே இந்த பாம்பு உள்ளே போகும். ஸோ இந்த பாம்பு உங்கள் வீட்லேயும் இருக்கும். இது உலகத்தில் எல்லா மூலை முடுக்குலையும் இருக்கும். இது ரொம்ப ஆவேசமான பாம்பு. பார்க்க கருப்பாக இருக்கிறதுனால இது கரும்பாம்புன்னு கூட சொல்லுவாங்க. பார்க்க சின்னதாக இருக்கிறதுனால இந்த சிறு பாம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பாம்பு ஒருத்தரை குத்த போகுது, அதுக்கு தான் போயிட்டுருக்கு. அங்கே பாருங்கள், ஒருத்தர் நிற்கிறான். பாம்பு போகுது. பாம்பு ரொம்ப வேகமாக நகருது. குத்தாது. பாம்பை பாருங்க. பாம்புக்கு எஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதனால எஸ் வேகத்திலே மூவ் ஆகுது. பார்த்தீங்களா? திஸ் இஸ் கால்ட் வேவரி மோஷன். இப்படி தான் இந்த பாம்பு சத்தம் போடும். இன்னும் இது கிளாஸ்க்கு போகல, அதனால இது சவுண்டு போட தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப குட்டி பாம்பு. இதை பாருங்க, பாம்போட நீளத்தை பார்க்குறீங்களா? பாருங்க, பார்க்குறீங்களா? இது ரொம்ப டெரிஃபிக்கான பாம்பு. இது அனகொண்டா பாம்புன்னு கூட சொல்லுவாங்க. இந்த பாம்போட நீளம் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தோராயமாக பார்க்கும்போது ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். அந்த தீக்குச்சி இந்த பாம்பும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதோட எஸ் வடிவமான அந்த மூமெண்ட் வந்து எப்படின்னு உங்களுக்கு புரியுதா? அது எங்கே மடியுதோ அங்கே தான் அதோட தள்ளுமே. ரெண்டு பக்கம் ஒரே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அது முன்னாடி பாம்பு நம்மளை விட்டு ரொம்ப தூரம் நகருது. அது எல்லையை கடந்து போய்கிட்டே இருக்குது. அது தன்னோட உணவை தேடி போயிட்டே இருக்குது.